டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5க்காக நான் வந்து ஹார்பிக் பாட்டில் எடுத்துருக்கேங்க. இந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு குட்டியாக சர்க்கிள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. பேக் சைடில் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 போர்ஷனாக இந்த ஹார்பிக் பாட்டில் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம இதனுடைய அடிப்பகுதியை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து கிஃப்ட் ரேப்பர் எடுத்துருக்கேங்க. இந்த கிஃப்ட் ரேப்பரை இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்போது நம்ம இதுக்குள்ள ஹார்பிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கும்போது தெரியாதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இந்த மாதிரி ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து நான் பொட்டு பேக்கெட்ஸ் அப்புறம் ஸ்லைட் பின் இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. குழந்தைங்க இந்த மாதிரி பொட்டு பேக்கெட் ஸ்லைட் பின் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் கபோர்டில் உங்களுக்கு தேவையான இடத்துல ஹைட்டாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹூக் செட் பண்ணிவிட்டு அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் பொட்டு பேக்கெட் ஸ்லைட் பின்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க கையில் கிடைக்காதுங்க. நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.